அனைவருக்கும் வணக்கம். நான் மனோக்ரோடு தமிழ் சேனலுக்காக போன சண்டே பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் பிரைஸ்ல ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துச்சு. அரௌண்ட் 91,200 வரையும் டம்ப் ஆச்சு. ஆனால் இந்த டம்ப்ல பிட்காயின் அடி வாங்கினதை விட பெருசாக அடி வாங்கினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காயின்ஸ் தான். ஏன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 64.32 தொட்டுட்டு இப்போ 61.63 பக்கம் வந்து இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா அல்காயின் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் குனிய வச்சு கும்பிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மார்க்கெட். அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டோட மார்க்கெட் கேப், ஆனால் எக்ஸ்க்ளூடிங் பிட்காயின். இந்த சார்ட்ல பார்க்கும்போது 1.4 1.5 ட்ரில்லியன் பக்கம் இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1 ட்ரில்லியன் பக்கம் டம்ப் ஆகிட்டு இப்போ 1.19 பக்கம் வந்து இருக்குது. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப்பில் டாப் 10 காயின்ஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லா காயின்ஸ்க்கும் ஒரு மார்க்கெட் கேப் போட்ட சார்ட் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக வந்து அடி வாங்கிருந்துச்சு. 380 பக்கம் இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 218 பக்கம் வந்து டம்ப் ஆகிட்டு இப்போ 261 பக்கம் வந்து இருக்குது. இதுக்கு மீனிங் என்னன்னா டாப் 10ல இல்லாத அல்காயின்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம வச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் இதில் தான் வந்து இருக்கும். ஸோ இதோடைய மார்க்கெட் கேப் தான் வந்து டிராஸ்டிக்காக வந்து அடி வாங்குச்சு, விச் மீன்ஸ் அது எல்லாமே பயங்கரமாக வந்து டம்ப் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். பட் நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த சார்ட் பெருசாக பியரிஷா இல்லை. லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்த அமளி தும்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.3 பில்லியன் அளவுக்கு மார்க்கெட்டில் லிக்விடேஷன் நடந்துருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபீட்டோட சிஇஓ இருக்கார்ல பென், அவர் சொல்லியிருந்தாரு ஆக்சுவல் லிக்விடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 10 பில்லியன் வந்து நடந்திருக்கும். ஏன்னா எங்க எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே 2 பில்லியன் அளவுக்கு லிக்விடேஷன் நடந்துருந்துச்சு. இந்த லிக்விடேஷன்ல எப்படி கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சஸும் வந்து ஏபிஐஸ் வச்சிருப்பாங்க. லைக் அந்த டேட்டாவை வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு ப்ரோட்டோகால்னு வச்சுக்கோங்களேன். அதில் பர் செகண்டுக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் இருக்கும் போல. ஸோ அதனால தான் ஆக்சுவல் லிக்விடேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் தவிர வேறு யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் முன் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் லிக்விடேஷன்ஸை வந்து வெளில பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பென் வந்து கேட்டிருந்தாரு. ஆனால் இந்த லிக்விடேஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு பாருங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது காய்ஸ். ஏன்னா இந்த இமேஜ் பாருங்க மார்க்கெட்ல லைக் ஓவர் த டைம் இருக்க ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நடந்த லிக்விடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல பெரிய பேர் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வருது பாருங்க, இதுதான் வந்து உண்மையான பம்பா இருக்கும். நம்ம இப்போதைக்கு எங்க இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியர் ட்ராப்னு இருக்க ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இதுல இருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி மேலே வந்திருக்கும். இதுக்கப்புறம் டில் அக்டோபர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கண்டிப்பா பெரிய பெரிய பம்ப்ஸ் வந்து வரும். அண்ட் இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காயின்ஸுக்கு நிறைய குட் நியூஸ் வந்து லைன் அப்ல இருக்கு. பிளாக் ராக்கோட சேர்மனான லாரி பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சொலனாவோட இடிஎஃப் பிப்ரவரிக்குள்ள அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்காயின் மார்க்கெட் கேப்பில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து வரும். அண்ட் ஆல்சோ இத்தேரியமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதம் கழிச்சு அந்த நெட்வொர்க்குக்கான அடுத்த அப்கிரேடுக்கான டெஸ்டிங் ப்ளஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து எப்படின்னா டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிப்ரவரியோட எண்ட்லையும் மார்ச்சோடைய ஃபர்ஸ்ட் வீக்லையும் நடக்கிற இந்த டெஸ்ட்லாம் கரெக்டாக போச்சு அப்படின்னா அந்த அப்கிரேடை ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரலில் வந்து இத்தேரியம் கூட வந்து சேர்த்துருவாங்க. இதே மாதிரி டாப் 10ல இருக்க அல்காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூஸ் வந்து ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. ஆனால் கடைசி ஒரு மாசமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்காயின் டாமினன்ஸ் அனாலிசிஸ் இருக்கு பாருங்க, இது வந்து கைண்ட் ஆஃப் மீம் மாதிரியே வந்து மாறி போச்சு. ஏன்னா அந்த அனாலிசிஸை பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டு அல்காயின் சீசன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஒரே ஒரு சின்ன அல்காயின் சீசன் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெருசாக வந்து டம்ப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு கரண்டாக இருக்க மார்க்கெட் சென்டிமெண்ட் படி பிட்காயினோட டாமினன்ஸ் மேபி 73 வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிட்காயினோட டாமினன்ஸ் ரொம்ப காலமாக இந்த ப்ளூ ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணி மேலே போனதே வந்து கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா வர வாரங்களில் மேபி இந்த பிட்காயின் டாமினன்ஸ் கீழே போகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இன்னைக்கு டே க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள மேபி பிட்காயின் டாமினன்ஸை 61.55 கீழே வந்து புஷ் பண்ணி க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேப்பிடாக வந்து டம்ப் ஆக ஆரம்பிக்கும் பிட்காயினோட டாமினன்ஸு. ப்ளஸ் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அல்காயின்ஸ் இன் ஜென்ரல் ஆஸ் வெல் அஸ் இத்தேரியம்க்கு ஸ்பெஷலி ஒரு ஃபேவரபிளான மந்தாக இருக்கிறதால என்னுடைய கருத்து இனி வரப்போகிற வாரங்களில் கண்டிப்பாக அல்காயின்ஸில் ஒரு பெரிய கெயின் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ரீசெண்டாக நடந்துச்சு பாருங்க பெரிய பெரிய டம்ப்ஸ், அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகி மேலே வரணும், அதுக்கப்புறமா அங்கேருந்து பம்ப் கொடுத்து மேலே போனோம். ஸோ டோன்ட் வெரி காய்ஸ், இவ்வளோ நாள் வந்து பொறுத்தாச்சு. இப்போ நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பேஷன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து விற்காம அல்காயின்ஸை பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து தட்டி கொடுத்துக்குங்க. பிகாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நம்ம என்னதான் வெளில வந்து எமோஷனலாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல ட்ராப் ஆகுது பாருங்க, அந்த டைமில் ஐயோ செல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணல் வரும். அண்ட் உங்ககிட்ட இருக்க அல்காயின்ஸ்லாம் வந்து டம்ப் ஆகி நிறைய லாஸஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது எல்லாமே வந்து டெம்பரவரி அன்ரியலைஸ்டு லாஸ் தான் கைஸ். நீங்க விற்காத வரையும் லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ இந்த மைண்ட்ல வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இனி வரப்போற காலங்கள் சூப்பராக வந்து இருக்க போகுது கிரிப்டோ மார்க்கெட்டில். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அடுத்த அக்டோபருக்குள்ள பெரிய பெரிய கெயின்ஸோட வந்து வெளில வருவோம். அக்டோபர்னா அக்டோபர் மாதம் தான் வந்து மேலே போகணும் கிடையாது, இன்னைக்கு டேட்ல இருந்து அக்டோபருக்குள்ள நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டைம் பீரியட் இருக்கு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அல்காயின்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ எப்போ வந்து ஹையஸ்ட் பம்ப் வரும்னு சொல்லிட்டு எல்லா காயின்ஸுக்கும் சேர்த்து வந்து சொல்ல முடியாது. பிட்காயினோடைய டாப் பார்த்தீங்க அப்படின்னா வர அக்டோபரில் வந்து நடக்கும். மேபி இத்தேரியமும் பிட்காயின் கூட சேர்ந்து வந்து டாப் ஆகலாம்.
பட் மீதி அல்கைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் இயர்லியராகவே வந்து டாப் ஆகிடும். அதனால தான் சொல்கிற கவலைப்படாதீங்க. மேக்ஸிமம் பெயின் வந்து கானு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா அல்கைன்ஸில் எஸ்பெஷலி வந்து ஒரு பெரிய பியர் ட்ராப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து வெளில தெத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற மார்க்கெட் கண்டிப்பாக நல்லாவே வந்துருக்கும். அண்ட் இது எதில் எவிடென்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியமோட லிக்விடேஷன் ஹீட் மேப்பு. ஸோ இப்போ ஹையர் லிக்விடிட்டி ஏகப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2800க்கு மேலே தான் வந்து இருக்குது. மேபி இந்த வாரத்தில் இத்தேரியமோட ப்ரைஸ் 3000 தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கெண்டில் வச்ச குறி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியமுக்கு தான். ஏன்னா இத்தேரியமோட ப்ரைஸ் 2169 வரையும் வந்து டம்ப் ஆச்சு. பட் இத்தேரியம் டம்ப் ஆச்சுன்னா அல்காயின்ஸ்லாம் வந்து ஐயோ குயோன்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து விழும். அதனால தான் அல்காயின் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய டம்ப். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா எப்பெல்லாம் இத்தேரியம் இந்த அளவுக்கு ஒரு டீப்பான குவிக்கான ஒரு டம்பை ஃபேஸ் பண்ணுதோ அதுக்கப்புறமா பெரிய ரேலியை வந்து லைக் அப் சைடில் வந்து கொடுத்துருக்குது. அதனால ட்ரஸ்ட் த ப்ராசஸ் கைஸ். வி ஆல் கோயிங் டு மேக் குட் மணி. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து 70,000 பிட்காயின் வந்து வெளில எடுத்துகிட்டு போயிருக்காங்க ப்ரைவேட் வேலட்ஸ்க்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனு. ஏன்னா விற்கிறதுக்கு அதிகமான பிட்காயின் எக்ஸ்சேஞ்சில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் டிமாண்ட் வரும். ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் பம்ப் தான் வந்து ஆகும். அதனால வர காலங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்க போகுது. பிட்காயினோட ஹீட் மேப்பை பொறுத்த வரையும் இப்போதைக்கு நியர்பை ஹையர் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 95,100 பக்கம் வந்து இருக்குது. மேபி யூஎஸோட மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடிட்டி லெவலில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பம்ப் ஆகி 102 பக்கம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வாரத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் 95,100 பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன் வந்து இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல இருந்து ஒரு டம்பை கொடுத்து மறுபடியும் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவும் சொல்ல கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.